கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 4:14. 1 John 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். என்ன சாட்சி சொல்றாரு யோவான்? நாங்க என்ன சாட்சி சொல்றோம்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தை ரட்சிக்கிற இரட்சகராக அனுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. ஏன்னா நீங்கள் யோவான் தன் சுவிசேஷத்தில் எழுதும்போது 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பாரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையாகிய தேவன். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ள வாசம் பண்ணுச்சு. நாங்கள் பார்த்தோம் அந்த மகிமை எப்படி தேவனுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஒப்பாய் இருந்தது. இவர் தான் அந்த இரட்சகர். ஏன்னா யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எதுக்காக தேவன் அனுப்பினார்? உலகத்தை ரட்சிப்பதற்காகத்தான். அதே யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்தை சமாரிய ஸ்திரியை பார்த்து அந்த சமாரிய மக்கள் சொல்றாங்க, அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். என்ன? அவர்தான் உலக இரட்சகர். அவர் மொத்த உலகத்தை ரட்சிப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் அவர் அனுப்பினார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அந்த சமாரிய கிராம மக்கள் பூரா சொல்கிறாங்க. அப்போ என்ன இங்கே நம்ம பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியுதுன்னு, பிதாவாகிய தேவன் அவரை உலக இரட்சகராக அனுப்பினார். இதே யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 2:2 சொல்லும்போது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்போ குமாரனாகிய கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் மறிக்கல. உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அதாவது ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் கர்த்தரை அறிகிற அறிவில் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை யார் அனுப்பினா? பிதாவாகிய தேவன் அனுப்பினார். குமாரன் அனுப்பினாருங்கிறதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அப்போ என்ன? தேவனுடைய அன்பு இந்த உலகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதன் மூலமாய் வெளிப்பட்டது என்று சொல்லுகிறத இங்கே யோவான் மறுபடியும் திருப்பி சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த நிறைய கிறிஸ்தவர்கள் 2 விதமான தவறுகளை பண்ணுவது உண்டு. முதலாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காகத்தான் மரித்தாரு, மீதி பாவமான மனிதர்களுக்கு மரிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு காரியம். தயவுசெய்து நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பயங்கரமான பாவி தான். நம்ம எல்லாருமே நித்திய நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். நம்மளை ரட்சித்து மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? சர்வலோகத்தில் உள்ள மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் மீட்கப்பட வேண்டும் என்று எல்லார் மேலும் அன்பு செலுத்தி தான் மரித்தார். சரியா? 2வது, நிறைய பேர் என்ன எடுக்கிறாங்கன்னா, அந்த பழைய ஏற்பாடை பூரா வாசித்து பார்த்துட்டு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் ரொம்ப கோபக்காரரு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைனே. இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பானவர், அவர் நமக்கு ரொம்ப கட்டிப்பிடிப்பார், முத்தம் கொடுப்பார், கண்ணீரை துடைப்பார், அவர் இது பண்ணார். இல்லவே இல்லை. நீங்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. யோவான் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அவ்வளோதான். அதாவது என்ன? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒன்று தான். ஏன்னா அன்பு என்பது ஒரு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு அன்பு என்பது என்னவாக இருக்கிறது? அது அன்பு
சகலத்தையும் தாங்கும். ஆனா அன்பு கொடுமையானத, தீமையானத கண்டிக்கும். அதுவும் இருக்கணும். இப்ப நீங்க உங்க மேல அன்பா இருக்கிறீங்கங்கிறக்காக, உங்க மேல வரக்கூடிய ஒரு வியாதிய நீங்க நேசிப்பீங்களா? இல்ல. அத வெறுப்பீங்க. அதே மாரி தான் ஒரு கேன்சர் வந்தா உடனே அந்த கேன்சர அதிலிருந்து குணப்படுத்தணும்னு சொல்லி மருந்து, மாத்திரை எடுக்கிற மாரி தான். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? பிதாவாகிய தேவனும், குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒன்று. அப்ப பிதாவானவர் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். எதற்காக? நம்மேல் பாராட்டின அன்பிற்காக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, பிதாவாகிய தேவனும், குமாரனாகிய கிறிஸ்துவும் எங்கள் மேல் அன்பு செலுத்தி, எங்களை மீட்பதற்காகவே அவர் அனுப்பினார், இவர் வந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து, நாங்கள் சரியான புரிதலோடு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.